Uh, Dear teachers, welcome to JSN English Learning. We are with Unit 8 of PGTRB, Approaches to Literature. Under the topic, under that unit, we are discussing literary criticism and theory. Okay, and this topic will give you an overview of what is literary criticism and what is literary theory. Now, to begin with, okay, what is the main purpose of literary criticism? Okay, when we take the term criticism, what is the meaning of the word criticism? The meaning of the word criticism is to judge a work of art. To judge a work of art. That is the meaning of the word criticism. Okay, in the sense, it is not to find fault with a work of art. Or work of art judge பண்றது தான் the criticism அப்படிங்கிற அந்த வேர்டுடைய மீனிங். இப்போ இந்த கிரிட்டிசைஸ் அப்படிங்கும்போது நார்மலா ஒரு ஜென்ரல் அண்டர்ஸ்டாண்டிங் என்ன அப்படி இருந்தது அப்படின்னா டு கிரிட்டிசைஸ் நாட் டு ஃபைண்ட் ஃபால்ட் அப்படிங்கிற ஒரு மீனிங். ஆனா தட் இஸ் நாட் த பர்பஸ் ஆஃப் லிட்ரரி கிரிட்டிசிசம். அது அதனுடைய நோக்கம் இல்லை. அப்ப உண்மையான அந்த பர்பஸ் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா டு அப்ரூவ் ஆஃப் ஆர் டு டிஸ்அப்ரூவ் ஆஃப் அ ஒர்க் ஆஃப் ஆர்ட். ஒரு ஒர்க் ஆஃப் ஆர்ட்டை வந்து நல்ல ஒர்க்கா இல்ல நல்ல ஒர்க் இல்லையா அப்படின்னு டிசைட் பண்றது தான் ஒரு கிரிட்டிசிசத்துடைய ஒர்க். அப்ப அப்படியே டவுன் தி ஏஜஸ் பாத்தீங்கன்னா என்ன பண்ணாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா there were some Greek scholars and then we have Roman scholars who have given yardstick for measuring a work of art. Some categories என்ன பண்ணியிருக்காங்கன்னா ரோமன் வேர்ல்டுலையும் கிரீக் வேர்ல்டுலையும், ஃபர்ஸ்ட் வந்து கிரீக் வேர்ல்டு, அங்க இருந்து அவங்க கொடுத்த கான்செப்ட்ஸ் அப்படியே பாரோ பண்ணி சில ரோமன் ரைட்டர்ஸ் என்ன பண்ணாங்க அப்படின்னா தே கேவ் சம் கிரைட்டீரியன் அப்படின்னு சொன்னீங்கன்னா certain guidelines to decide whether a work of art is valid or invalid, whether it can be considered worthy or unworthy அப்படிங்கிறதுக்கு அவங்க கொடுத்த ஒரு மெஷர்மெண்ட் என்ன, அவங்க கொடுத்த அந்த கிரைட்டீரியன் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு 3 பேர் இருக்காங்க, ரொம்ப முக்கியமானவர்கள். அவங்க ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா we begin with the Greek masters. We call them as the ancients. Okay, the Greek mastersக்கு நம்ம சொல்ற பேர் என்ன? ancients. ஒருவேளை நீங்க கிரிட்டிசிசம் பத்தி இன்னும் இன்டெப்தா நான் படிக்கணும் சார் அப்படின்னு நினைச்சீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ PGTRB எக்ஸாம்க்கு நம்ம கொடுக்குற இன்ஃபர்மேஷன் போதும், இதை விட இன்னும் கொஞ்சம் அதிகம் படிக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா யூ ஹாவ் டு ஹாவ் த புக் அவுட்லைன் ஹிஸ்டரி ஆஃப் லிட்ரரி கிரிட்டிசிசம். த புக் இஸ் பை பி பிரசாத். நம்ம யூனிவர்சிட்டிஸ்ல இருக்கக்கூடிய எல்லா ஸ்டடி மெட்டீரியலும் இட் இஸ் டிசைன், ஆல்மோஸ்ட் ஆல் த யூனிவர்சிட்டிஸ்ல இருக்கக்கூடிய ஸ்டடி மெட்டீரியல்ஸ் ஆர் டிசைன்ட் பேஸ்ட் ஆன் திஸ் புக், பி பிரசாத் புக். அதுக்கப்புறம் நிறைய புக்ஸ் இருக்கு, பட் ரொம்ப சிம்பிளா எளிமையா இருக்கும் அப்படின்னா இந்த புக் இருக்கும், பி பிரசாத். அப்போ இந்த புக்ல பாத்தீங்கன்னா நமக்கு எங்க பிகின் பண்ணுவோம் அப்படின்னு கேட்டா லிட்டரரி கிரிட்டிசிசம் பிகின்ஸ் வித் த கிரீக் மாஸ்டர்ஸ். கிரீக் மாஸ்டர்ஸ் அப்படிங்கும்போது பிளேட்டோ, அரிஸ்டாட்டில் அப்படிங்கிறவங்கள்ட்ட இருந்து தான் பிகின் ஆகும். இப்போ பிளேட்டோ அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா வாட் டு யூ நோ அபவுட் பிளேட்டோ? வாட் இஸ் பிளேட்டோ நோன் ஃபார்? Anybody with some information about Plato? The dialogue. Plato is known for his Socraterian dialogues. Beautiful. For answer. Where? Lata Prakash, ma'am. Ena ma'am? Eon. Iron. Okay. Yeah. ION. Eon. Eon அப்படிங்கிற ஒர்க் எழுதி இருக்கிறாரு. அப்புறம் ரொம்ப ஃபேமஸா he has written The Republic அப்படிங்கிற ஒரு ஒர்க் எழுதியிருக்காரு. Republic is the most popular work among people who study literature and literary criticism. ஏன் அப்படின்னா அந்த ஒர்க்கை தான் அடிக்கடி நிறைய கிரிட்டிக்ஸ் கோட் பண்ணியிருப்பாங்க. நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம் Apology for Poetry. Apology for Poetryல Sir Philip Sidney is answering an accusation against poetry made by Stephen Gozan. அதுல அந்த fourth argument என்ன அப்படின்னா he is denouncing poetry, stating Plato has banished poets from his Republic. அப்ப அந்த ஒரு ரைட்டர் நமக்கு ரொம்ப முக்கியம். இப்ப பிளேட்டோவை பத்தி நீங்க கொஞ்சம் அப்படியே ஹிஸ்டாரிக்கலி கொஞ்சம் ஸ்டடி பண்ணி பாத்தீங்கன்னா
Plato is basically an educationist, a social theorist. அவர் வந்து he is very much worried about the training of the youth. அப்படி இருந்தவர் ஏன் வந்து பொயிட்ரியை பத்தி பேசினார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, he wanted young men to be men of action. He wanted young men to take part in social upbuilding. The social constructionக்கு ரொம்ப முக்கிய பங்கு வகிக்கணும் அப்படின்னு அவரு விரும்பினாரு. அப்ப அந்த கான்டெக்ட்ல தான் அவர் என்ன பண்ணாரு அப்படின்னா, he was appreciating certain disciplines which were training young people to be citizens, but certain disciplines were distracting young people. இந்த இளைஞர்களை வந்து டிஸ்ட்ராக்ட் பண்ற மாதிரி இருந்தது, அவங்கள கற்பனை உலகத்தில் சஞ்சரிக்கும்படியாக அவர்களை இட்டு செல்வதாக இருந்தது. அதனால அவர் என்ன பண்ணாரு, பொயட்ரிய வேண்டாம் அப்படின்னு சொன்னாரு. அதுவும் என்ன பொயட்ரிய வேணாம்னு சொன்னாருன்னா, இமேஜினேட்டிவ் போயட்ரி அண்ட் இமேஜினேட்டிவ் போயட்ஸை மட்டும் என்ன பண்ணும், ஐடியல் ஸ்டேட்டுக்குள்ள அனுமதி இல்லை அப்படின்னு சொன்னாரு. ரிபப்ளிக் இஸ் யூட்டோப்பியன் ஒர்க் அண்ட் ஐடியல் சிட்டி ஸ்டேட்டை பத்தி பேசின ஒரு ஒர்க். நம்ம ஏற்கனவே பிளேட்டோவை பத்தி சொல்லியிருக்கோம். அக்கார்டிங் டு பிளேட்டோ, ஹூ இஸ் ஃபிட் ஃபார் ஃபிட் டு பி த ரூலர் ஆஃப் ஹிஸ் ஐடியல் ஸ்டேட் அப்படின்னா, எ பிலாசபர் கிங் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட். இப்ப பிளேட்டோ பொறுத்த மட்டும் ஒரு ஒர்க் எப்படி வேலிட், ஒரு எந்த ஒரு ஒர்க்கையும் அது வேல்யூடா லெஸ் வேல்யூடான்னு எதை வச்சு பண்ணலாம் அப்படின்னா, அக்கார்டிங் டு ஹிம் எனி ஒர்க் ஆஃப் ஆர்ட் இஸ் வேல்யூ provided it teaches. He doesn't give importance to the lines. ஆனா நார்மலா நம்ம என்ன சொல்லுவோம், ஒரு லிட்ரேச்சர், நல்ல ஒரு போயம், நல்ல ஒரு ஃபிக்ஷன் அப்படின்னா நமக்கு பிரைமரி பர்பஸ் இஸ் என்டர்டெயின்மெண்ட் அப்படின்னு சொல்லியிருப்போம். ஆனா பிளேட்டோ என்ன சொல்லுது, ஒரு ஒர்க் ஆஃப் ஆர்ட் வேல்யூடு எப்பதான் வேல்யூ, எப்பதான் worthy அப்படின்னு கேட்டீங்கன்னா, இட் ஷுட் டீச். Are you with me, teachers? Follow பண்ணிட்டீங்களா இந்த பாயிண்ட? According to Plato, a work of art is worthy provided it teaches. It has to teach something to the society, to the individual. Okay? அப்புறம் தான் என்ன சொன்னாரு, it has to delight. நான் இந்த ஸ்லைடை பார்த்து நீங்க கன்ஃபியூஸ் ஆயிடக்கூடாது. ஸ்லைட் இஸ் ஜஸ்ட் டு கிவ் சம் இன்ஃபர்மேஷன், பட் ட்ரெயினர் தான் உங்களுக்கு எல்லா இன்ஃபர்மேஷனும் தெளிவாக கொடுக்க முடியும். ஏன்னா அந்த ட்ரெயினர் இல்லாம நீங்க வந்து ஒருவேளை இந்த ஒரு ஸ்லைடு உங்கள்கிட்ட கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு கிளியரான இன்ஃபர்மேஷன் வராது, டிஸ்ட்ராக்ட் ஆயிடுவீங்க. அதனால நான் தெளிவா சொல்றேன், பிளேட்டோவை பொறுத்த மட்டும் வாட் இஸ் ஃபர்ஸ்ட் அப்படின்னு கேட்டீங்கன்னா, டீச்சிங். The primary purpose of any literary work is to teach. Teach what அப்படின்னா, teach values. Okay, it should lead people towards good. And what is real according to Plato அப்படினு கேட்டீங்கன்னா, what is good is real. And what is good அப்படினு கேட்டீங்கன்னா, அப்ப ஒரு சொல்லும் பொழுது இவரெல்லாம் philosophers, அதனால இவங்க காடை பத்தி பேச மாட்டாங்க. ஒருவேளை காடை பத்தி பேசினாங்கன்னா, இட் இஸ் காட் ஆஃப் பிலாசபி, நாட் காட் ஆஃப் எனி ரிலிஜன். நம்ம கடவுளை பத்தி பேச மாட்டாங்க பிலாசபர்ஸ். ஒருவேளை அவங்க கடவுளை பத்தி பேசினாங்கன்னா, அது தத்துவ இயலார்களின் கடவுள். அந்த தத்துவ இயலார்களின் கடவுள் வந்து இந்த மதத்தில் இருக்கக்கூடிய கடவுளை போல இருக்க மாட்டாங்க. அவங்களுக்கு காட் இஸ் அ கான்செப்ட். சரியா? இப்ப காட் அப்படின்னா என்ன குவாலிட்டிஸ் காடு கிட்ட இருக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, God should be a perfect being, the most perfect. அவர் பூரணமாக இருக்க வேண்டும், the perfect. தமிழ்ல சொல்லணும்னா பூரணம். அவரு he is the fullness of perfection. Number 2, he should be good. நன்மை நிறைந்தவராக இருக்க வேண்டும், நன்மை தனத்தின் முழுமை, the perfect good. அப்புறம் number 3, he should be the perfect form of beauty. அழகின் முழுமையே தாயே அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அழகின் முழுமையாக இருக்க வேண்டும். அப்புறம் he should be holy. Holyனா pure. He should be the perfect pure form. Okay. அதற்கப்புறம் he should be the perfection of truth. அப்ப காட் அப்படின்னு சொன்னா ஒரு 4 குவாலிட்டிஸ் இருக்கும். ஒன்னு
மோஸ்ட் பியூட்டிஃபுல், மோஸ்ட் அந்த பெர்ஃபெக்ஷன் எல்லாத்துலயுமே லாஸ்ட் அந்த ஃபுல்னஸ் கடவுள் தான். அப்ப பிளேட்டோவை பொறுத்த மட்டும் அந்த உண்மையை நோக்கி இட்டு செல்லக்கூடிய ஒரு ஒர்க்கு தான் லிட்ரேச்சர். அப்படி இருந்தாதான் அது குட் லிட்ரரி ஒர்க். இட் ஷுட் லீட் யூ டுவர்ட்ஸ் த குட் அண்ட் த குட் இஸ் காட் ஃபார் ஹிம். சரியா? அடுத்த பொசிஷன் தான் என்ன சொல்றாரு, the first criterion is to teach, அதற்கப்புறம் தான் டிலைட். ஃபர்ஸ்ட் டீச் பண்ணட்டும் சார், அப்புறம் என்டர்டெயின் பண்ணட்டும் அப்படின்னு பிளேட்டோ சொல்லிட்டாரு. ஓகே, இப்போ பிளேட்டோவோட கான்செப்ட் தெளிவா இருக்கா? Shall we move towards the next person? Yes, sir. The next person வந்து பிளேட்டோவுடைய disciple. Who is the disciple of Plato? Aristotle. அரிஸ்டாட்டில். அப்ப அரிஸ்டாட்டிலுக்கும் பிளேட்டோவுக்கும் என்ன சார் டிஃபரன்ஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அரிஸ்டாட்டில் disagreed with his teacher Plato. தன்னுடைய சொந்த ஆசிரியர் தான், ஆசானையே என்ன பண்றாரு, அவரு சொன்ன கான்செப்டுக்கு எதிராக நிற்கக்கூடிய ஒரு நிலைப்பாடு தான் அரிஸ்டாட்டிலுடைய நிலைப்பாடு. அவரை பொறுத்த மட்டும் அவர் வந்து ஒரு அருமையான ஒர்க் எழுதினார். அந்த ஒர்க்குக்கு பேர் வந்து Poetics. And this is the first book of theory for drama. டிராமாவுக்கான தியரி புக் வந்து Poetics. என்ன சார் Poetics இருக்கு, நீங்க டிராமாவுக்கான தியரி புக்னு சொல்றீங்க. Poetics அப்படின்னு சொன்னீங்கன்னா it is nothing but a theory book on poetry. And according to Aristotle, even drama is a kind of poesy. அதனாலதான் நீங்க பின்னாடி ட்ரைடன் கூட an essay on dramatic poesyன்னு சொன்னாரு. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, poesy is drama is also a kind of poesy அப்படிங்கிற கான்செப்ட் அரிஸ்டாட்டில் தான் ஃபர்ஸ்ட் கொடுக்குறாரு. அங்க பாத்தீங்கன்னா ஓப்பனிங் சாப்டர்லயே அவர் தெளிவா சொல்றாரு, தீஸ் ஆர் த poetic forms which are popular during my time. அதுல ரொம்ப முக்கியமா நான் எதை பத்தி பேச போறேன் அப்படின்னா, I am going to speak about drama, that is dramatic poesy. அந்த dramatic poesyல I am going to say which is good form, which is not so good form. அவரை பொறுத்த மட்டும் tragedy is a very good poesy form and comedy is inferior poesy. Okay, tragedy வந்து superior poesy, comedy is inferior poesy. இப்ப இந்த அரிஸ்டாட்டில் பிளேட்டோவுடைய டிசைபிள் என்ன பண்ணாரு, he differed with Plato. தன்னுடைய ஆசானுக்கு எதிரான ஒரு நிலைப்பாடு எடுத்து என்ன சொன்னாருன்னா, the purpose of literature is to delight and to instruct அப்படின்னு ரிவர்ஸ் பண்ணி சொன்னாரு. அப்ப ஒரு லிட்ரேச்சர் என்ன பண்ணணுமா, இலக்கியம் என்பது முதலில் என்டர்டெயின் செய்ய வேண்டும், அதற்கப்புறம் இன்ஸ்ட்ரக்ட் பண்ண வேண்டும். ஃபர்ஸ்ட் it should delight the audience, it should captivate them with pleasure, and at the end of the pleasure, நம்ம ஒரு படம் பார்த்து முடிக்கிறோம், நல்ல ஜாலியா என்ஜாய் பண்ணி முடிச்சுட்டு வெளியில போகும்போது, ஆஹா நமக்கு இந்த ஒரு நல்ல டீச்சிங் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு யோசிக்க வைக்கணும். இதே நிலைப்பாடு நீங்க பின்னாடி யாருக்கிட்ட இருக்கும் அப்படின்னா சர் பிலிப் சிட்னி கிட்ட இருக்கும். ஓகே, one of the arguments made by Philip Sidney is that poetry gives pleasure and through pleasure it teaches அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் இன்சிஸ்ட் பண்ணி பிளேட்டோவுடைய ஸ்டாண்ட் பாயிண்ட்டுக்கு போயிடுவாரு. என்ன அப்படின்னு, it gives virtue, gives importance to virtue அப்படின்னு அப்படியே அரிஸ்டாட்டில் மாதிரி போய் பிளேட்டோவை போய் பிடிச்சிட்டு நிற்பாரு. ஆனா அரிஸ்டாட்டில் பொறுத்த மட்டும் the purpose of literature is to delight and instruct. Are you with me, teachers? Point அப்படியே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. பிளேட்டோனா to instruct and to delight. Number 1 அப்படின்னா to delight, number 2 வந்து instruct. ஆனா அரிஸ்டாட்டில் என்ன பண்ணுவார், அப்படியே ரிவைஸ் பண்ணிடுவார். ஃபர்ஸ்ட் வந்து to delight, the second one is to instruct. Are you with me, teachers? Yes, sir. ஓகே, இதற்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இவங்க சொன்ன கான்செப்ட் தான் என்ன பண்ணாங்க, ரோமன் வேர்ல்டுல நிறைய பேர் எடுத்து கொண்டு போனாங்க. ஓகே, இது வந்து சும்மா ஒரு இன்ட்ரோ தான். மெயின் பிக்சர் இன்னும் நிறைய இருக்கு. இந்த மெயின் பிக்சர்ல நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, பிளேட்டோடைய ரிப்பப்ளிக்ல இருந்து தொடங்க போறோம் கிரிட்டிசிசம் அப்படிங்கும் போது. அப்ப ரிப்பப்ளிக் அப்படிங்கிற அந்த ஒர்க்கை பத்தி ஒரு சின்னதா ஒரு இன்ட்ரோ. நான் கொஞ்சம் எக்ஸாஸ்டிவா தான் இந்த இதை கொண்டு போவேன். இருந்தாலும் என்னுடைய எய்ம் என்ன அப்படின்னா, நீங்க படிச்சு
இதுல இருந்து எல்லா இன்ஃபர்மேஷன் வாங்கிட்டு நீங்க என்ன பண்ணணும்னா காம்படிட்டிவ் எக்ஸாம்ல கிளியர் பண்ணி கவர்மெண்ட் ஜாப் வாங்கிட்டு போயிடும் சந்தோஷமா. நீங்க பின்னாடி ட்ரெயினர் ஆயிடும். That is my aim. Now, come to Plato's Republic. Plato என்ன பண்ணாரு அப்படின்னா he wrote a book called The Republic around 380 BC. ஓகே, ஏறக்குறைய 380 BC பிஃபோர் கிரைஸ்ட்ல ஒரு புக் எழுதினாரு. அந்த புக்கு பேரு ரிப்பப்ளிக். அண்ட் இந்த புக்கை பத்தி சொல்லணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இட் வாஸ் ரிட்டன் இன் த ஃபார்ம் ஆஃப் அ சாக்ரட்டிக் டயலாக். இட் வாஸ் ரிட்டன் இன் த ஃபார்ம் ஆஃப் அ சாக்ரட்டிக் டயலாக். டயலாக் அப்படின்னா ஒன்றும் இல்லை, ரெண்டு பேர் பேசிக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கும். நார்மலா அதுல மெயின் ஸ்போக்ஸ் பர்சன் யாரு தான் மெயின் ஸ்பீக்கர் அப்படின்னா சாக்ரட்டிஸ் வில் பி த மெயின் ஸ்பீக்கர். அண்ட் சாக்ரட்டிஸ் கூடவே என்ன பண்ணுவாங்க, அவரோட டிசைபிள்ஸ் இருப்பாங்க. அவங்க ஒரு கொஸ்டின் கேட்பாங்க, அந்த கொஸ்டினுக்கு ஒருவர் ஆன்சர் கொடுப்பதாக, அந்த ஆன்சரை இன்னொருத்தர் கொஸ்டின் கேட்பதாக, அதுல ஒரு ஆன்சர் கொடுப்பதாக. திஸ் ஃபார்மேட் இஸ் கால் டயலாக். அந்த டயலாக் மெத்தடை யாரு ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடியூஸ் பண்ணது அப்படின்னா சாக்ரட்டிஸ் தான். டயலாஜிக்கல் மெத்தட் அப்படின்னு சொல்லுவான். டயலாக் மெத்தடை யார் இன்ட்ரோடியூஸ் பண்ணா அப்படின்னு கேட்டீங்கன்னா இட் இஸ் சாக்ரட்டிஸ். அண்ட் சாக்ரட்டிஸ் யாருடைய குரு அப்படின்னு கேட்டீங்கன்னா பிளேட்டோவுடைய குரு. அண்ட் சாக்ரட்டிஸ் வாஸ் a very famous philosopher in history. Do you agree with me? Because this man lived in a place called Athens, and according to the Athenian government, அந்த ஏத்தன்ஸ்ல இருக்க கவர்மெண்ட் என்ன பண்ணாங்கன்னா, they found that Socrates was a threat to their governance. ஏன் அப்படின்னா, this man was attracting young people towards his teachings and he made them think. அவருடைய மெயின் கான்செப்ட் என்ன, சாக்ரட்டிஸோட மெயின் கான்செப்ட் என்ன அப்படின்னா, there is a very famous saying, என்னன்னா know thyself. சாக்ரட்டிஸோட மெயின் டீச்சிங்ஸ் என்ன டீச்சர்ஸ்? What is the main teaching of Socrates? Know thyself. Know thyself. Know thyself. சூப்பரான ஒரு வேர்ட். அந்த கான்செப்ட் நோ thyself, உன்னை அறிந்தால், உன்னை பற்றி நன்றாக தெரிந்து கொள் அப்படின்னு என்ன பண்ணாரு சாக்ரட்டிஸ் சொன்னாரு. அந்த கருத்தை என்ன பண்ணாங்க, நிறைய பேர் உள்வாங்கினாங்க. நீ உன்னை அறிந்தால் உலகத்தை போராடலாம், உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் தலை வணங்காமல் நீ வாழலாம் அப்படின்னு பின்னாடி கவிஞர்கள் வந்து சாக்ரட்டிஸ்ல இருந்து தான் கடன் வாங்கி பாடல்கள்லாம் எழுதினார்கள். அதுல சூப்பரா ஒரு சாங், அந்த சாங் அடுத்த லைன் பாத்தீங்கன்னா, மாபெரும் சபைகளில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் விழ வேண்டும் அப்படின்னு சொல்லி அந்த சாங்கை வந்து கவிஞர் டெவலப் பண்ணி கொண்டு போயிருப்பார். அப்ப இந்த கான்செப்டை முத சொன்னது யாரு அப்படின்னா சாக்ரட்டிஸ். அப்ப இந்த சாக்ரட்டிஸ் மேல வைக்கப்பட்ட ஒரு பெரிய குற்றச்சாட்டு என்ன அப்படின்னா, இவன் ஒரு கிளர்ச்சியாளன். he is a revolutionary. he is turning people against the government. அப்ப இந்த கவர்மெண்ட் என்ன பண்ணாங்க, இவர் மீது பொய்யான குற்றச்சாட்டு, இவர் ஒரு தனி ரிலிஜனே ஸ்டார்ட் பண்றான் அப்படிங்கிற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு கொண்டு வந்தாங்க. அவரை கொல்லணும் அப்படின்னு முயற்சி பண்ணாங்க. அதுல ஒரு முயற்சி தான் என்ன அப்படின்னா, டு கிவ் ஹிம் a cup of hemlock, ஒரு ஸ்லோ பாய்சன் கொடுத்து, அந்த ஸ்லோ பாய்சன் கொடுத்துட்டு என்ன பண்ணாங்கன்னா, வாட் இஸ் யுவர் லாஸ்ட் விஷன், ஐ வாண்ட் டு இன்டராக்ட் வித் த யங்ஸ்டர்ஸ். அவர் என்ன பண்ணாரு, சந்தோஷமா அந்த ஸ்லோ பாய்சனை குடிச்சிட்டே மக்களிடம் உரையாற்றினார். அந்த உரையாற்றினதுக்கு அப்புறம் ஒரு பெரிய சிவில் வார் வந்தது அப்படின்னு வரலாறு சொல்லும். இப்ப இந்த சாக்ரட்டிஸ் உடைய மெத்தட் வந்து டயலாக் மெத்தட். அந்த டயலாக் மெத்தடை அப்படியே என்ன பண்ணாரு, தன்னுடைய ரிப்பப்ளிக்ல பிளேட்டோ யூஸ் பண்ணாரு. இப்ப இந்த புக் வந்து இந்த ரிப்பப்ளிக் அப்படிங்கிறது என்ன டைப் ஆஃப் ஒர்க் அப்படின்னு கேட்பாங்க. வாட் டைப் ஆஃப் ஒர்க் இஸ் பிளேட்டோஸ் ரிப்பப்ளிக் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இட் இஸ் கன்சிடர்ட் டு பி த ஃபர்ஸ்ட் யூட்டோப்பியன் ஒர்க். இட் இஸ் த ஃபர்ஸ்ட் யூட்டோப்பியன் ஒர்க். யூட்டோப்பியன் ஒர்க்னா என்ன டீச்சர்ஸ்? Ideal state, sir. Beautiful. It is to deal with an ideal world. An ideal world. ஒரு கற்பனையில இந்த மாதிரி தான் ஒரு பர்ஃபெக்டான ஒரு வேர்ல்டு இருக்கணும் அப்படின்னா அதுதான் யூட்டோபியா. The opposite of utopia, what is it called? Dystopia. D-Y-S-T-O-P-I-A. Dystopia, a world which is very very terrorism, threatening, யோசித்து பார்க்கவே பயங்கரமாக இருக்கக்கூடிய ஒரு உலகம். நம்ம ஏற்கனவே அதை நேற்று படிச்சோம். ஆல்டஸ் ஹக்ஸ்லி படிக்கும் பொழுது
he created a dystopian vision of the world. ஒரு ஃபியூச்சரிஸ்டிக் வேர்ல்டு இந்த மாதிரி இருந்துச்சுன்னா எப்படி இருக்கிறது அப்படின்னு நினைக்கிற மாதிரி ஒரு உலகத்தை அவரு கிரியேட் பண்ணியிருந்தார். இப்ப பாத்தீங்கன்னா இந்த பிளேட்டோஸ் ரிபப்ளிக் இஸ் கன்சிடர்ட் டு பி த ஃபர்ஸ்ட் யூட்டோப்பியன் ஒர்க் இன் லிட்டரரி ஹிஸ்டரி. வரலாற்று இலக்கிய வரலாற்றில் முதல் யூட்டோப்பியன் ஒர்க் அப்படின்னா இந்த ரிபப்ளிக். அது மொத்தம் எத்தனை புக் அப்படின்னா இட் இஸ் ரிட்டன் இன் த ஃபார்ம் ஆஃப் 10 books. இந்த புக் எதை பத்தி அப்படின்னு கேட்டீங்கன்னா this book is about city state. ஒரு சிட்டி ஸ்டேட்னா எப்படி இருக்கணும், அதுக்கான கிரீக் டேர்ம் வந்து அப்படின்னா கேலிபோலிஸ். கேலிபோலிஸ்னா சிட்டி ஸ்டேட். ஒரு ஐடியல் சிட்டி ஸ்டேட் எப்படி இருக்கணும், அந்த சிட்டி ஸ்டேட்டுக்கு ரூலர் யாரு அப்படிங்கும் போது இவரு ப்ரொபோஸ் பண்ணது என்ன அப்படின்னா, பிளேட்டோவுடைய ப்ரொபோசல் என்ன அப்படின்னா, இந்த சிட்டி ஸ்டேட்டுக்கு ஒரு ரூலர் வந்து ஒரு பிலாசபர் கிங் தான் ரூலரா இருக்கணும். சாதாரண கிங் பத்தாது, அவன் ஒரு தத்துவ இயலாராக இருக்க வேண்டும் அப்படின்னு ஒரு கான்செப்ட் சொன்னாரு. அதற்கப்புறம் இந்த புக்ல தான் நமக்கு நிறைய கான்செப்ட்ஸ் இருக்கு. நம்ம பிளேட்டோன்னு சொன்னீங்கன்னா இமீடியட்டா லிட்டரரி கிரிட்டிசிசத்துல பிளேட்டோ plays a very important role. So we don't call him as a theorist. அவர் பிலாசபர் தான். லிட்டரரி தியரிக்குள்ளார அவர் ஒரு தியரிஸ்ட்னு சொல்ல மாட்டோம். கிரிட்டிசிசத்துக்குள்ளேயும் இவரை கொண்டு வர மாட்டோம். ப்ராப்பர் கிரிட்டிசிசத்துல பிளேட்டோ வரமாட்டார். நம்ம கிரிட்டிசிசம் எங்க தொடங்குது அப்படின்னா இட் பிகின்ஸ் ஒன்லி வித் அரிஸ்டாட்டில். பிளேட்டோ கிட்ட நம்ம கிரிட்டிசிசத்தை கொண்டு போறது இல்லை. ஆனா அவருக்கு சொன்ன கான்செப்டை நிறைய கிரிட்டிசிசத்துல எம்ப்ளாய் பண்ணுவோம். என்ன சார் அந்த கான்செப்ட்ஸ் எல்லாம் எங்க இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த பிளேட்டோவுடைய நிறைய ஒர்க்ஸ்குள்ள ஸ்ப்ரெட் ஆயிருக்கு. அதுல முக்கியமான ஒர்க் என்ன அப்படின்னா there is a concept called the theory of forms. The first theory is called the theory of forms. Then we have something called the ideal world and the real world. We call it as a theory of forms. அவரை பொறுத்த மட்டும் பிளேட்டோ பொறுத்த மட்டும் வாட் இஸ் ரியல் அப்படின்னு கேட்டீங்கன்னா that which is in the world of concept, அதுதான் ரியல். இந்த கான்செப்ட் அப்படிங்கிற ஒண்ணு சொல்றோம் இல்லையா, நம்ம பாக்குறோம். இப்போ இந்த மொபைல் கவர் அப்படின்னு சொல்றோம், இது வந்து ரியலா அப்படின்னு கேட்டீங்கன்னா பிளேட்டோ என்ன சொல்லுவாரு, இது ரியல் கிடையாது சார், திஸ் இஸ் ஒன்லி த போட்டோ காப்பி ஆஃப் த கான்செப்ட். கான்செப்ட் இப்படி ஒரு கான்செப்ட்னா அந்த மைண்டுக்குள்ள இருக்கக்கூடிய விஷயம், அது எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கு சார், அங்க இல்லட்டினா சட்டியில் இல்லைன்னா அகப்பையில வராது. இது நீங்க பாத்தீங்கன்னா நம்ம இந்தியன் பிலாசபிலையும் இருக்கு. இந்தியன் பிலாசபிலையும் இதே கான்செப்ட் இருக்கு. ராமகிருஷ்ண பரமஹம்சா அப்படின்னு ஒரு திங்கர் இருக்காரு இந்தியன் பிலாசபில. இப்போ அவர்கிட்ட என்ன பண்ணாங்க அப்படின்னா ஒரு ஒரு மேன் போய் கேட்டிருக்கிறார். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு சீடை காட்டியிருக்காரு. வாட் டு யூ see here குரு அப்படின்னு கேட்கும்போது அந்த சீட்ல பார்த்தோன்னா ஐ see a ட்ரீ அப்படின்னு இருக்காரு. என்னப்பா அது சீடு தானே நான் காட்டுறேன், நீங்க ட்ரீன்னு சொல்றீங்களா அப்படின்னு சொல்லியிருக்காரு. நீ போய் அவர் குழிய பறிச்சு அது உள்ள போடு, அது என்ன ஆகும்னு பாரு அப்படின்னா அது ட்ரீ ஆயிடும். அப்ப த கான்செப்ட் இஸ் தேர். இதை பத்தி நீங்க லிங்குவிஸ்டிக்ல பின்னாடி ஃபெர்டினாண்ட் தி சசுவர் பெருசா பேசியிருப்பார். டீச்சர்ஸ் கொஞ்சம் மைக் டிஸ்டர்பன்ஸ் இருக்கு, கைண்ட்லி செக் யுவர் மைக்ஸ். சங்கரி மேம், உங்களோட மைக்கு கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸா இருக்கு, கைண்ட்லி சுவிட்ச் ஆஃப் யுவர் மைக். ஓகே, ஃபெர்டினாண்ட் தி சசுவருக்கு ஹிஸ் கான்செப்ட் ஆஃப் சிக்னிஃபையர், சிக்னிஃபைடு, ரெஃபராண்ட் அப்படிங்கிற அந்த கான்செப்டுக்கு பேஸே பிளேட்டோ தான். ஓகே, தென் தி செகண்ட் கான்செப்ட் தட் இஸ் க்ளோஸ்லி கனெக்டட் வித் பிளேட்டோ என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா we call it as the concept of the soul. According to Plato, the soul is divided into two categories. இந்த ஆன்மாவை வந்து ரெண்டு கேட்டகரியை பிரிக்கிறோம். ஒன்னு வந்து one is the lower soul, the other one is the upper soul. The lower soul is called the material soul. Material அப்படின்னா அந்த உலக விஷயங்கள் மட்டும் தான் யோசிக்கும். And the upper soul is called the spiritual soul. And the spiritual soul is the one which helps us to move towards the ideal form. Okay.
The spiritual soul or the upper soul is the one which helps us go closer to the ideal form. Ideal form எங்க இருக்கு சார் அப்படின்னா அது வந்து the world of ideasல இருக்கு. அந்த வேர்ல்ட் ஆஃப் ஐடியாஸ்ல இருக்கிறது மட்டும்தான் ரியல், மற்றது எல்லாமே போட்டோ காப்பி ஆஃப் த ரியல். அதனாலதான் அவர் என்ன சொன்னாரு, poetry is twice removed from reality. Poetry is twice removed from reality அப்படின்னு சொன்னது யாரு டீச்சர்ஸ்? பிளேட்டோ சார். பிளேட்டோ அவ்வளவுதான். இப்ப நம்ம அடுத்தது பிளேட்டோ, வாட் டைப் ஆஃப் திங்கர் இஸ் பிளேட்டோ? ஓகே அப்படின்னு கேட்டீங்கன்னா the ideas put forward by Plato is called idealism. ஐடியாஸோட கனெக்ட் ஆகி இருந்ததுனால it is called idealism. He is an idealist thinker. The first idealist thinker is Plato. Okay, ideal அப்படின்னா அதுதான் பெர்ஃபெக்ட், மற்றது எல்லாமே இம்பர்ஃபெக்ட் அப்படின்னு சொன்னது. சரி, பர்டிகுலரா poets are twice removed from reality அப்படிங்கிறது எங்க இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா it is found in book 3 and book 10 of the book Republic. அவர் எழுதின ரிப்பப்ளிக் அப்படிங்கிற அந்த புக்ல book 3லயும் book 10லயும் Plato speaks about the problem of poets. Who are poets according to Plato அப்படின்னு கேட்டீங்கன்னா poets are imitators. Poets are imitators. அதுக்கான கிரீக் டேர்ம் என்ன? இமிட்டேஷனுக்கான கிரீக் டேர்ம் அப்படின்னா மிமெசிஸ். MEMESIS, மிமெசிஸ். ஆனா the term mimesis யாரோட ஃபைனலா அட்டாச் ஆச்சு அப்படின்னா it became attached with Aristotle. Mimesis, poets are imitators னு ஃபர்ஸ்ட் சொன்னது யாரு? Who stated it, teachers? Aristotle. அவரு செகண்டா சொன்னவரு. ஆனா அதுதான் பாப்புலரா எல்லாராலையும் நம்பப்படுகிறது. ஆனா அரிஸ்டாட்டிலுக்கு முன்னாடியே இந்த கான்செப்ட சொன்னவர் வந்து பிளேட்டோ. நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் யாரு சொன்னா அப்படிங்கிறது முக்கியம் இல்ல, யாரோட அந்த கான்செப்ட் அசோசியேட் ஆச்சு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே, சோ அக்கார்டிங் டு பிளேட்டோ poets are imitators of the world. Okay, poets are imitators of the world அப்படின்னு அவர் சொன்னாரு. அதுல இருந்து கொஞ்சம் மாறுபட்டு அரிஸ்டாட்டில் என்ன சொன்னாரு, poetry is imitation அப்படின்னு ஒரு கான்செப்ட் சொல்லி what did poets imitate அப்படின்னா they imitated nature அப்படின்னு சொன்னாரு. What is the definition of Aristotle regarding poetry? Poetry is holding up mirror to nature. எழுதி வச்சுக்கோங்க. According to Aristotle, poetry is holding up mirror to nature. Holding up mirror to nature அப்படின்னு சொன்னது. ஓகே, இப்போ பிளேட்டோட இருக்கோம். பிளேட்டோ அரிஸ்டாட்டில் நான் மாத்தி மாத்தி சொல்லிட்டு இருக்கேன். ஏன் அப்படின்னா அந்த ரெண்டையும் கனெக்ட் பண்ணி தான் படிக்கணும். According to Plato, poets are the most dangerous ones. ஏன் சார் டேஞ்சரஸ் ஒன் அப்படின்னு கேட்டீங்கன்னா poets are ones who depend on the faculty of imagination. கற்பனை திறனில் அதிகமாக நாட்டம் கொண்டவர்கள் கவிஞர்கள். அதனால என்ன பண்ணாரு அப்படின்னு சொன்னா these poets, they will incite passion instead of reason. ஓகே, புத்தியை வந்து ஆக்டிவேட் பண்ணாம எதை ஆக்டிவேட் பண்ணுவாங்க அப்படின்னா அந்த உணர்வுகளை ஆக்டிவேட் பண்ணுவாங்க, பேஷன் ஆக்டிவேட் பண்ணுவாங்க. ரீசனை ஆக்டிவேட் பண்றது அப்படிங்கிறது பெரும்பாலான எழுத்தாளர்கள் பண்ணவில்லை. ஏன் அப்படின்னா பிளேட்டோ டைம்ல எந்த டைப் ஆஃப் போயட்ஸ் ரொம்ப அதிகமா இருந்தாங்க அப்படின்னா இமேஜினேட்டிவ் போயட்ஸ் மட்டும்தான் இருந்தாங்க, ரேஷனல் போயட்ஸ்னு இல்லை. போயட்ரி cannot be rational அப்படிங்கிற ஒரு ஆர்கியூமெண்ட்டும் நிறைய பேர் வச்சிருக்கிறாங்க. போயட்ரி has to depend on imagination. அப்ப இமேஜினேஷன் என்ன பண்ணும் அப்படின்னா it will corrupt young people and will make them inactive. ஓகே, போயட்ரி என்ன பண்ணுமா, யங் பீப்புளை கரப்ட் பண்ணிரும் and it will make them inactive. அப்படியே கற்பனையில அப்படியே இருக்கும்போது
அவங்க ஆக்டிவா இருக்க மாட்டாங்க. அதனால என்ன பண்ணாரு அப்படின்னு சொன்னீங்கன்னா, he condemned the poets. Shall I pass to the next slide, teachers? Yes, sir. Okay, concepts புரிஞ்சுதா? Have you understood all these concepts? Yes, sir. Okay, I'm moving to the next one. Now, poetry பத்தி ஒரு பிளேட்டோ என்ன சொன்னாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, poetry, in poetry, what is the major element அப்படின்னா, passions are the major element. Passion is activated, the emotion is activated, and this emotion should be controlled அப்படின்னு அவர் சொன்னாரு. poetry என்ன பண்ணும்? poetry depends on emotions, feelings and emotions. அந்த ஃபீலிங்ஸையும் எமோஷன்ஸையும் நம்ம கண்ட்ரோல் பண்ண கத்துக்கணும். அப்படி கண்ட்ரோல் பண்ண முடியலன்னா இந்த இமேஜினேட்டிவ் போயிட்ஸை தூக்கி ரிப்பப்ளிக் வெளியில போடணும் அப்படின்னு பிளேட்டோ சொல்லிட்டார். Now we move on to Aristotle. Aristotle and a small intro to Aristotle's poetics. Okay, இப்போ அரிஸ்டாட்டில் poetics எப்பொழுது எழுதப்பட்டது அப்படின்னு கேட்டீங்கன்னா, poetics, the book was written in the year 330 BC, before Christ. According to Aristotle, poetry என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, it will please and instruct at the same time. Okay, அது first please பண்ணும், and by pleasing it will also teach moral. அதனாலதான் who is the father of moral criticism அப்படின்னு கொஸ்டின் கேட்டாங்கன்னா, இமீடியட்டா கண்ணை மூடிட்டு யாரு who is the father of moral criticism? Aristotle. Aristotle is called the father of moral criticism. The first type of criticism in the world is moral criticism. Sidney comes chronologically, he comes next. Sidney is a moralist, of course, but அதுக்கு பேஸே வந்து அரிஸ்டாட்டில் தான். அண்ட் chronologically நம்ம கொஸ்டின் பேப்பர் வரும் பொழுது நம்ம படிக்கும் பொழுது moral criticism begins with அப்படின்னு டேர்ம் கொடுத்திருந்தாங்கன்னா, it begins with Aristotle, and moral criticism was made strong by Sir Philip Sidney. இந்த ரெண்டுக்கு டிஃபரன்ஸ் புரிஞ்சுக்கிட்டீங்களா டீச்சர்ஸ்? Moral criticism was introduced by Aristotle. It was made popular by Sir Philip Sidney. Now, Aristotle அப்படிங்கும்போது moral critic. He is a moral, he is a founder of moral criticism. இப்ப ஏன் moral criticism சொன்னோம்னா, via pleasing you need to instruct about what? Instruct about virtue அப்படின்னு சொன்னாரு. இந்த புக்ல ரொம்ப முக்கியமா பொலிட்டிக்ஸ்ல அரிஸ்டாட்டில் என்ன பண்ணாருன்னா, he started speaking about different types of poetry which was prevalent during his time. நீங்க பொலிட்டிக்ஸ் சும்மா சாதா புக் நினைக்க கூடாது. அவர் என்ன பண்ணாருன்னா, he was making a review of contemporary literature and contemporary writers. It was a kind of assessment on contemporary literary forms and contemporary writings. அவர் காலத்துல இருந்த இலக்கியங்கள், அதே நேரத்துல அவர் காலத்துல வாழ்ந்த எழுத்தாளர்களை பற்றிய ஒரு ஆய்வு, அதுதான் ஒரு திறனாய்வு தான் அரிஸ்டாட்டில்ஸ் பொயட்டிக்ஸ். இப்ப அந்த புக்ல அவரு பிகின் பண்ணும்போது he speaks about imitation. இமிட்டேஷனை பத்தி என்ன சொல்றாரு அரிஸ்டாட்டில் அப்படின்னு கேட்பாங்க. According to Aristotle, mimetics is very natural to human beings. Human beings are naturally, they are inborn imitators. நம்ம எல்லாருமே we learn by imitation. அதை வந்து அவர் தெளிவா சொல்றார். Man by nature is an imitator அப்படின்னு சொல்லிட்டு, poetry is imitation of nature. இந்த கான்டெக்ட்ல இன்னொரு ரைட்டரையும் பக்கத்துல கொண்டு வந்து வச்சுக்குவான். And there was a man who made a very famous statement. He made a statement like this: poetry is the imitation of light. சொன்னது யாரு? Who made the statements? Aristotle சொன்னாரு இந்த exact word. Poetry is the imitation of light. Sidney. சிட்னியும் கிடையாது.
Victorian critic, poet. Matthew Arnold. Matthew Arnold. Study of Poetry அப்படிங்கிற அந்த புக்ல அவர் அழகா சொல்றாரு, poetry is the imitation of life. அரிஸ்டாட்டில் என்ன சொன்னார் அப்படின்னா, poetry is holding up mirror to life. இந்த டெஃபினிஷன்ஸ் எல்லாம் ரொம்ப கிளியரா இருக்கணும். poetry is imitation ஒரு இடத்துல சொல்லுவாரு, ஆஃப் லைஃப்ங்கிறத சொல்ல மாட்டாரு. poetry is holding up mirror to life. It's like mirroring effect. அங்க இருக்கிறத அப்படியே காட்டணும் அப்படின்னா ஒரு மிரரை தூக்கி இயற்கைகிட்ட காட்டுறது, அந்த இயற்கையில இருக்கிறது நம்ம கிட்ட அப்படியே ரிஃப்ளெக்டிவ் ஆகும். அதை கூட்டவும் கூடாது, குறைக்கவும் கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பார். இப்ப இந்த தியரி புக், டிராமாவுக்கான தியரி புக் வந்து பொயட்டிக்ஸ். அதுல பாத்தீங்கன்னா he will speak about the various elements of drama, particularly tragedy பத்தி சொல்லும்போது he speaks about 6 elements of tragedy. Then he speaks about the nature of a composition. ஒரு பேராகிராஃப் அப்படின்னா, ஒரு பத்தி, ஒரு பேசேஜ், ஒரு எஸ்ஸே அப்படின்னா எப்படி இருக்கணும் அப்படின்னா அவர் கிளியரா சொல்லும் பொழுது you should have a clear cut beginning, middle, end. Okay, BME, beginning, middle இருக்கணும், end இருக்கணும். இதை தான் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா இன்னைக்கு கிராமர் புக்ல we speak in terms of topic, sentence, then the the text, main text, அப்புறம் closing sentence. இதே ஜேர்னலிசம் போனீங்கன்னா we call it in terms of என்னன்னு சொல்றோம், we speak in terms of lead, then the body and the conclusion. அப்படி சொல்லி முடிச்சுட்டு என்ன பண்றாரு அப்படின்னா he defines what is a tragedy and then what is a comedy. What is the difference between tragedy and comedy அப்படிங்கும்போது ரெண்டுக்குமே காமன் என்ன அப்படின்னா both tragedy and comedy they imitate actions of men. மனிதர்களை இமிட்டேட் பண்ணல, they actually imitate the actions of men. மனிதர்களின் செயலை மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணும் ட்ராஜடியும் காமெடியும். இதுவே இன்னொரு ஃபார்மும் இருக்கு, it is called satire, SATYR. that is the spelling used by Aristotle. satire. satire என்ன அப்படின்னா it imitates men. ஆனா காமெடி ட்ராஜடி என்ன பண்ணும், it imitates the actions of men. மனிதர்களை ஃபோக்கஸ் பண்ணாது, மனிதர்களின் செயல்களை மட்டும். அப்ப ட்ராஜடியோட டெஃபினிஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த புக்ல அழகா சொல்லியிருப்பாரு, tragedy imitates serious action of serious men. சீரியஸ், பெரிய ஹீரோ, ஒரு சீரியஸான ஹீரோ, அந்த சீரியஸ் ஆன ஹீரோவுடைய சீரியஸான செயல்பாடுகளை இமிட்டேட் பண்றதுதான் ட்ராஜடி. அப்ப காமெடி என்ன, இதனுடைய ரிவர்ஸ். காமெடி இமிட்டேட்ஸ் the silly actions of silly men. Did you get the definition of tragedy and comedy, teachers? Yes, sir. Beautiful. அதற்கப்புறம் இந்த ரெண்டுல எது பெஸ்ட் ஃபார்ம்னு அரிஸ்டாட்டில் அவரே கொஸ்டின் கேட்டு அவரே பதில் சொல்லுவாரு அந்த புக்ல. என்ன சொல்லுவாரு, காமெடி இஸ் நாட் நேச்சுரல் டு லைஃப். ஏன் அப்படின்னா லைஃப் இஸ் நாட் அ பெட் ஆஃப் ரோசஸ். மனித வாழ்க்கையோடு ரொம்ப க்ளோஸான, அப்படியே க்ளோஸா இமிட்டேட் பண்றது எது அப்படின்னு கேட்டீங்கன்னா அவரை பொறுத்த மட்டும் ட்ராஜடி. ஏன் அப்படின்னா ஹியூமன் லைஃப் இஸ் ஃபில்டு வித் லாட் ஆஃப் ட்ராஜிக் ஹேப்பனிங்ஸ். அதனால இவர் என்ன சொல்றாரு, ட்ராஜடி இஸ் த பெஸ்ட் ஃபார்ம் ஆஃப் dramatic poesy. poesyல பெஸ்ட் ஃபார்ம் அப்படின்னா ட்ராஜடி. சரி, மற்ற பொயட்டிக் ஃபார்ம்ல ஈக்குவலா இருக்கக்கூடியது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா he calls it as epic poem. epic poem also imitates life very closely. epic poem. அப்புறம் இந்த புக்ல பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு ஒரு 2-3 சாப்டர் எதை பத்தி அப்படின்னா he makes a comparative study between tragedy and epic poem. இது ரெண்டுக்கும் உள்ள ஒற்றுமை என்ன இல்ல வேற்றுமை என்ன அப்படின்னு டிஸ்கஸ் பண்ணியிருப்பாரு. ஓகே, ஸோ ட்ராஜடியும் எபிக் போயம் ஏறக்குறைய ஒரே மாதிரி இருக்கும். ஆனா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா எபிக் போயம் டிபெண்ட்ஸ் ஆன் எபிசோடிக் பிளாட். ஆனா ட்ராஜடியில அந்த எபிசோடிக் பிளாட்லாம் இருக்காது. ஹி ஸ்பீக்ஸ் அபவுட் 6 elements இன் டீடைல். நம்ம அதை வந்து 10th யூனிட் வருவோம். அரிஸ்டாட்டிலுடைய பொயட்டிக்ஸ் படிக்கும் பொழுது டீடைல்டா படிப்போம். Okay, I'll take in detail Aristotle's poetics in unit number 10.
ஓகே, நவ் மேஜர் டேர்ம்ஸ் வந்து இந்த புக்ல இருக்கிற டேர்ம்ஸ் எல்லாம் சும்மா அப்படியே ஒரு தடவை பார்த்துருங்க. ஓகே, அக்கார்டிங் டு அரிஸ்டாட்டில் ட்ராஜடி இஸ் த பெஸ்ட் ஃபார்ம். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ட்ராஜடி entertains people, but the end point of this entertainment is emotional purification. நம்ம அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கோம், ஒரு டிராமாவை பார்க்குறோம், அந்த டிராமால ஒரு டிராஜிக் டிராமா இருக்கு. ஒருத்தன் செஞ்ச ஒரு சின்ன தப்புனால அவன் ஒரு டிராஜிக் ஹீரோ ஆகுறான். அப்படிங்கும்போது நம்முடைய இமோஷன்ஸ் பிகம் பியூரிஃபைடு. நம்ம கிட்ட இருக்க அந்த கெட்ட விஷயங்கள்லாம் அப்படியே பியூரிஃபை ஆகும். ஸோ ட்ராஜடி entertains people and purifies their feelings and emotions. It purifies human soul via two emotions. ரெண்டு இமோஷனை நம்மகிட்ட உருவாக்கும். என்ன அந்த ரெண்டு இமோஷன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒன் இஸ் டெரர், தி அதர் ஒன் இஸ் பிட்டி. டெரருக்கு இன்னொரு டேர்ம் வந்து ஃபியர். நம்ம கிட்ட ஒரு பயத்தை உண்டு பண்ணும். ஐயோ, அவனே இப்படி வந்து ஒரு பெரிய ஹாம்லெட் அப்படிங்கிற ஒரு பெரிய படித்த மேதை, அவனே வந்து இந்த மாதிரி டிராஜிக் ஹீரோ ஆயிட்டான், நம்மெல்லாம் ஏமாத்திரும். அவன் பண்ண ஒரே தப்பு என்ன அப்படின்னா, இன்றைய செய் அப்படின்னு சொல்லாம நான் இன்னைக்கு செய்ய வேண்டிய விஷயத்த நாளைக்கு பார்த்துக்கலாம் தள்ளி போட்டான். கடைசியா 5th ஆக்ட்ல தான் அவன் முடிவு பண்றான், ஓகே நான் வந்து என் சித்தப்பனை போட்டு தள்ளுவேன், ஏன்னா அவன் தான் இல்லை, என் அப்பாவை கொண்டவன், சித்தப்பனை போட்டு தள்ளுவேன், ரெடினஸ் இஸ் ஆல்னு சொல்றான். ஆனா அடுத்த சீன்லயே he becomes a tragic hero. அதை பார்க்கும் பொழுது நமக்கும் அவனுக்கே இந்த நிலைமைனா நம்ம ஏமாத்துறோம் அப்படின்னு நமக்கு வந்து ரெண்டு இமோஷன்ஸ் உருவாகுமா ட்ராஜடி பார்க்கும் பொழுது. என்ன இமோஷன்ஸ்? நம்பர் ஒன், fear. What are the two emotions? One is fear, the other one is pity. And because of these two, there will be purification of the soul. Purification-க்கான Latin term தான் catharsis. CATHARSIS. This is a modern term. Actual Greek term வந்து KAR. Catharsis. Cathartic effect. Cathartic effect-னா purification of emotion. இதை வந்து அரிஸ்டாட்டில் எங்க இருந்து இந்த கான்செப்டை பாரோ பண்ணாரு அப்படின்னா, he borrowed it from the world of medicine. அங்க பாத்தீங்கன்னா ஒரு காயத்துல மேல அழுக்கப்பட்டிருக்கும், அந்த அழுக்க கிளீன் பண்றதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா டிஞ்சர் ஊத்துவாங்க. அது ஊத்தணும் என்ன அப்படியே பொங்கி இந்த அழுக்கெல்லாம் வந்துடும். அந்த வேலையை வந்து ஹியூமன் லைஃப்ல செய்யக்கூடியது தான் ட்ராஜடி. ஸோ த எண்ட் பாயிண்ட் ஆஃப் டிராமா இஸ் டு மேக் எ பர்சன் மாரலிஸ்டிக். ஆனா இந்த மாரலை டைரக்டா சொன்னீங்கன்னா எவனுமே பார்க்க மாட்டானுங்க. இவன் என்ன வந்து நமக்கு லெக்சர் கொடுத்துட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே வந்து ஒரு 3 மணி நேரம் அல்லது 2 மணி நேரம் ஒரு டிராமா கொடுக்குறீங்க, அந்த டிராமால இவன் செஞ்ச ஒரு சின்ன பிள்ளையினால அவன் வந்து கஷ்டப்படுறான் அப்படின்னு காட்டும் பொழுது, ஐயோ இந்த மாதிரி நம்ம வந்து மாட்டிக்க கூடாது அப்படிங்கிறது. ஓகே, அதே நேரத்துல போயட்ரியில பெஸ்ட் ஃபார்ம் வந்து எபிக் போயட்ரி, டிராமால பெஸ்ட் ஃபார்ம் ட்ராஜடி. Did you understand this concept, teachers? Yes, sir. Okay, அடுத்தது போயிடுவோம். What are the Greek terms associated with drama in the book Poetics? அப்ப நம்ம poetics போகும்பொழுது இதெல்லாம் கொஞ்சம் வேகமா ஸ்கிப் பண்ணிடுவோம். நம்பர் 1, anagnorisis. இது எல்லாமே அரிஸ்டாட்டிலோட கனெக்டடான டேர்ம். What do you mean by anagnorisis? Anagnorisisனா ஒன்றும் இல்லை, ஒரு டிராமால there is the process of recognition. பிளாட்டை பத்தி சொல்லும் பொழுது அரிஸ்டாட்டில் வந்து பிளாட்டை 2ஆ பிரிப்பாரு. ஒன்னு வந்து சிம்பிள் பிளாட், இன்னொன்னு வந்து காம்ப்ளெக்ஸ் பிளாட். சிம்பிள் பிளாட், காம்ப்ளெக்ஸ் பிளாட் அப்படின்னு 2ஆ பிரிப்பாரு. இந்த காம்ப்ளெக்ஸ் பிளாட்ல இந்த அனக்னாரிசிஸ் அப்படிங்கிறது வரும். அனக்னாரிசிஸ்னா ஒன்றும் இல்லை, ஒரு கேரக்டர் வந்து தான் யாருன்னே தெரியாம இருப்பான், ஆனா ஒரு இடத்துல வரும்போது தான் யார் அப்படின்னு தெரிஞ்சுக்குவான். That is called the process of recognition. Okay, often the protagonist in a tragedy undergoes a process of recognition in which they see their own nature, destiny more clearly than before. இதெல்லாம் நம்ம தமிழ் படத்துல சூப்பரா எடுத்திருப்பாங்க. என்ன அப்படின்னா, ஒரு அப்பா ஒரு சிவாஜி கணேசன், மகன் ஒரு சிவாஜி கணேசன், அவர் இன்னொரு சிவாஜி கணேசன் அப்பா கிட்ட இருப்பாரு. இவரு சின்ன வயசுலயே வந்து தனியா பிரிஞ்சு போயிடுவாரு. அவர் வந்து நம்பியார் கையில மாட்டிக்குவார். அப்ப நம்பியார் என்ன சொல்லுவாரு, அந்த அவங்க 2 பேரும் நண்பர்களா இருந்திருப்பாங்க, பிரிஞ்சு இப்ப
தன்னுடைய நண்பனை வந்து பழி தீர்க்கணுங்கிறதுக்காக என்ன பண்ணுவாரு, அவருடைய பையனை இவரு எடுத்துட்டு போயிருப்பாரு சின்ன வயசுல. அப்ப நம்ம உங்க ஏதாவது ஒரு சொல்லி என்ன பண்ணிருப்பாரு, ஒரு சிவாஜி கணேசனை வந்து அப்பா சிவாஜி கணேசனுக்கு எதிராக திருப்பி விட்டுருப்பாரு. அவரு வந்து இவரை கொல்லலான்னு வரும் பொழுது சின்ன வயசுல நடந்த விஷயம் அங்க ஒரு போட்டோவை பார்க்கும்போது ஞாபகம் வந்தோன்னே, ஆகா என் அப்பாவுக்கு எதிராக என்ன திருப்பி விட்டுருக்காரு அப்படின்னு he will recognize who he really is. Okay, that is called anagnorisis. இல்லைன்னா என்ன பண்ணியிருப்பாங்க, there are different types of anagnorisis described by Aristotle in the book, okay, Poetics. அடுத்த டேர்முக்கு போயிடுவோம். அடுத்த டேர்ம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா bathos. bathos அப்படின்னு கேட்டீங்கன்னா it is the depth in a work of art. pathosனா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா it is the element of pity. நம்ம ஒரு கேரக்டரை பார்க்கும் பொழுது அப்படியே பிட்டி பண்ணுவோம்ல, ஐயோ பாவமே, that is called pathos. the sufferings பார்த்து நம்ம மூவ் ஆயிடுவோம். the character suffers a lot and we become terrorized or we feel sympathy towards that character. that is called pathos. then catharsis, நம்ம இதே டேர்மை பார்த்துட்டோம், catharsisங்கிறது. அடுத்தது கிரீக் டிராமால ரொம்ப முக்கியமான ஒரு கான்செப்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா கோரஸ். கோரஸ் அப்படிங்கிறது கிரீக் டிராமால ரொம்ப முக்கியமான எலிமெண்ட். வாட் இஸ் த ரோல் பிளேட் பை த கோரஸ் அப்படின்னா, நார்மலா யாரு இந்த கோரஸ்ல இருப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இட் வில் பி a group of characters. Okay, normally they represent the citizen. அவங்களுடைய ஒர்க் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, they will be commenting on the characters on the main stage and they will also comment on the events. and வேற என்ன விஷயம், they will be commenting on and the bloodshed. வாரெல்லாம் என்ன பண்ண மாட்டாங்க அப்படின்னா, கிரீக் டிராமால bloodshed will not be shown on the stage. it will be narrated by the chorus. எங்கேயாவது வார் சீக்வன்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இப்ப டைரக்டா கத்தி எடுத்து குத்தி ரத்தம்லாம் சலச்சலன்னு தெரிக்கிற மாதிரி எல்லாம் காட்டுறோம், அந்த மாதிரி கிரீக் டிராமா ஒத்துக்க மாட்டாங்க. ஓகே, they don't allow it. அப்ப அந்த விஷயத்தை எப்படி சார் காட்டுறது அப்படின்னா, அவங்க வச்சிருந்த ஒரு டெக்னிக் என்ன அப்படின்னா கோரஸ். சரி, ஒரு கொஸ்டின் கேட்போம். who is the first actor on the stage in Greek drama? what is his name? yes, Lata Prakash ma'am. Socrates. Socrates. No, Sophocles is a writer. I'm speaking about actor. One actor on the stage, one man who played several roles on the stage, mono acting. Thespian. Yes ma'am. Rajalakshmi ma'am. Thespian. 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 Okay, Thespian அப்படிங்கிற அவரு தான். he was a very famous actor in the Greek stage. டிராமா இருந்தாலும் சரி, ட்ராஜடியா இருந்தாலும் சரி, காமெடியா இருந்தாலும் சரி, ஒரே ஆக்டர் தான், ஒரே ஆளு பல ரோல் பிளே பண்ணுவாரு. அவரு தான் ஹீரோ. இங்கிட்டு நின்று டைலாக் பேசிட்டு அங்கிட்டு போய் ஃபீமேல் ஒரு மேல ஒரு ஷால் போட்டுட்டு வந்து ஃபீமேல் அவரு வந்து அப்பதான் டைலாக் பேசுவாரு. இப்ப என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த மாதிரி ஒன் ஆக்டர் ஸ்டேஜ்ல there will be the chorus. அங்க வந்து ஒரு கோரஸ் இருப்பாங்க. இந்த கோரஸுக்கும் இவங்களுக்கும் இடையான இன்டராக்ஷன் இருக்கும். இப்படிதான் கிரீக் டிராமா டெவலப். அதை பத்தி ரொம்ப பெரிய டிஸ்கஷன் வந்து பொயட்டிக்ஸ்ல இருக்கு. அதற்கு அடுத்த முக்கியமான டேர்ம், அரிஸ்டாட்டில் கொடுத்த ஒரு முக்கியமான டேர்ம் என்ன அப்படின்னா ஹமார்ஷியா. ஹமார்ஷியா which is often interpreted as tragic flaw. tragic flaw in a person's character. ஒரு சின்ன flaw, ஒரு சின்ன குறைபாடு, ஒரு மேனுடைய கேரக்டர்ல இருக்கக்கூடிய ஒரு குறைபாடு, அந்த கேரக்டர்ல இருக்கிற ஒரு ஃபிளானால அவன் என்ன பண்றான், he becomes a tragic hero. ஒத்தல்லோ, look at the great warrior ஒத்தல்லோ. அவர் பெரிய valiant soldier. ஆனா அவன்கிட்ட இருந்த tragic flaw என்ன? what is the tragic flaw of ஒத்தல்லோ? ஷேக்ஸ்பியர் என்ன சொல்றாரு? ஒத்தல்லோ அப்படிங்கிற ஷேக்ஸ்பியருடைய ஹீரோ இல்ல, tragic hero, one of the major tragedies of William Shakespeare. Procrastination. அப்படியா? ப்ரோக்ராஸ்டினேஷனா மேம்? ஹேம்லெட் ப்ரோக்ராஸ்டினேஷன், போஸ்ட்போன் பண்ணிட்டே இருப்பான். ஒத்தல்லோ Impulsiveness.
இம்பல்சிவ்னஸ், அதை வேற மாதிரி சொல்லணும்னா அது வந்து ஒரு ஃபேமிலி ரிலேஷன்ஷிப்ல ஜெலஸ், த கிரீன் ஐடு மான்ஸ்டர், ஜெலசி. அவன் வந்து என்ன பண்றான், ஜெலசி. அவன் பக்காவா என்ன பண்ணுவான், தன்னுடைய ஒய்ஃப் வந்து வேற ஒரு ஆடவனோடு தொடர்போடு இருக்கானோ அப்படின்னு அவங்களை விட்டு கொடுக்க முடியாது என்னால அப்படிங்கறதுனால எனக்குரியதை இன்னொருத்தர்கிட்ட நான் விட்டு கொடுக்க மாட்டேங்கிறதுனாலதான் ஹீஸ் மெத்தர்ஸ் கிரீன் ஐடு மான்ஸ்டர். இட்ஸ் கால் ஜெலசி. அவ்வளவு பெரிய ஹீரோ, ஆனா அவன்கிட்ட இருந்து ஒரு சின்னது ஜெலஸ், பொறாமை குணம். மேக்பெத் கிட்ட இருந்த ட்ராஜிக் ஃப்ளா என்ன? வாட் இஸ் தி ஹமார்ஷியா ஆஃப் ஓவர் வால்டிங் அம்பிஷன். வால்டிங்னா ஆர்ச்சிங், ஓவர் ஆர்ச்சிங், ரொம்ப பெருசா அம்பிஷியஸ். அம்பிஷன் இருக்கலாம், பெரிய அம்பிஷனா இருக்க கூடாது. நான் வந்து இந்த உலகத்தின் சர்வாதிகாரியா மாறுவேன், அது தப்பு. இந்த நாட்டு தலைவர் ஆகலாம் அப்படின்னு நினைக்கலாம், நான் சர்வாதிகாரியா ஆகணும், ஹிட்லர் மாதிரி ஆகணும்னு நினைக்கிறது வந்து இட் இஸ் அ ட்ராஜிக் ஃப்ளா. ஓகே, சோ ஹமார்ஷியா அப்படின்னா இட் ஹஸ் கம் டு மீன் ட்ராஜிக் ஃப்ளா. அடுத்த டேர்ம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஹியூப்ரிஸ். ஹியூப்ரிஸ்னா சிம்பிள், ப்ரைட், கர்வம், ஆணவம். அது வந்து ஒரு பெரிய வீக் கேரக்டர். அடுத்தது நுண்தூயிஸ். வாட் இஸ் நுண்தூயிஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா நுண்தூயிஸ் மீன்ஸ் அ மெசஞ்சர் இன் கிரீக் டிராமா. நுண்தூயிஸ் மீன்ஸ் அ மெசஞ்சர். அடுத்தது we are going to the Roman world. கிரிட்டிசிசம் அப்படிங்கும்போது நமக்கு அரிஸ்டாட்டிலுக்கு அப்புறம் ஒரு பெரிய கிரிட்டிக் அப்படின்னு கேட்டீங்கன்னா ரோமன் வேர்ல்டுல இருக்கக்கூடிய ஹாரிஸ். அவர் எழுதின ஒரு முக்கியமான புக், இட்ஸ் கால்ட் ஆர்ட்ஸ் பொயட்டிகா. ஆர்ட்ஸ் பொயட்டிக்னா என்ன? That three terms, sir. The art of poetry, அவ்வளவுதான். ஆனா the art of poetry அப்படிங்கிறது அவரு கொடுத்த டைட்டில் கிடையாது. Who gave the title Ars Poetica to the work of Horace? அப்படின்னா ஹாரிஸுக்கு அப்புறம் அதே ரோமன் வேர்ல்டுல பாத்தீங்கன்னா you will have a critic called Quintilian. Quintilian, Quintilian, Quintilian சொல்லுவாங்க. அவரு தான் என்ன பண்ணாரு அப்படின்னா ஹாரிஸுடைய ஒரு ஒர்க்குக்கு பேர் கொடுத்தாரு. ஓகே, அந்த ஒர்க், அந்த அவரு கொடுத்த டைட்டில் தான் ஆர்ட்ஸ் பொயட்டிகா, தி ஆர்ட் ஆஃப் போயட்ரி. சரி, இந்த ஆர்ட் ஆஃப் போயட்ரியில ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஹாரிஸ் வந்து ரொம்ப புதிய ஒரு பெரிய திங்கர் கிடையாது. ஆனா அவர் என்ன பண்ணாருன்னா அரிஸ்டாட்டில் என்ன சொன்னாரோ அந்த விஷயத்தையே அப்படியே இவர் ரீஇன்ஸ்டேட் பண்ணியிருப்பார், திருப்பியும் அதை அழுத்தம் கொடுத்து சொல்லியிருப்பாரு. அவர் ஆர்ட்ஸ் பொயட்டிகா, தி ஆர்ட் ஆஃப் போயட்ரி அப்படிங்கிற அந்த புக்ல என்ன சொன்னாரு அப்படின்னா the purpose of literature is to delight and to instruct. ஃபர்ஸ்ட் வந்து டிலைட், அப்புறம் தான் இன்ஸ்ட்ரக்ட் அப்படின்னு அரிஸ்டாட்டில் சொன்னதை இவரு மாத்தி சொல்லல, அப்படியே அழுத்தம் கொடுத்து சொன்னார். சரியா? அவ்வளவுதான். இப்ப இடையில இந்த ஸ்லைடு ப்ரிப்பேர் பண்ணும்போது இது ரொம்ப காலமா ப்ரிப்பேர் பண்ண ஸ்லைட், அதனால இந்த ஸ்லைட்ல நிறைய ஹிஸ்டரி ஆஃப் லிட்ரேச்சரும் கொண்டு வந்திருப்பேன். அதனால அதையும் தெரிஞ்சு வச்சுக்கிறது தப்பு கிடையாது, நான் அங்க இருக்கிற மாதிரியே கொண்டு போயிடுறேன். இட் இஸ் எவால்விங். கிட்டத்தட்ட ஒரு 500-600 ஸ்லைடு பக்கம் இருக்கும். இதோட இன்னொரு ஃபைல் இருந்து அது எங்க போட்டேன்னு தெரியல. ஐ ஹேட் 700+ slides on literary criticism, but I am not able to locate it. இப்போ நம்ம அழகா மட்டும் ஜான் வைக்லிஃப் பார்த்துட்டு போயிடுவோம். ஜான் வைக்லிஃப் ஒரு சாசரை பத்தி அப்படியே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் அவுட் சைட் த பாக்ஸ் தான், பட் அப்படியே படிச்சுட்டு போயிடுவோமா டீச்சர்ஸ்? ஓகே, ஜான் வைக்லிஃப் அப்படிங்கும் போது வாட் இஸ் ஜான் வைக்லிஃப் நோன் ஆஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா he is called மார்னிங் ஸ்டார் ஆஃப் ரெஃபர்மேஷன். இந்த டைட்டில கொடுத்தது யாரு அப்படின்னு கேட்பாங்க. Who gave the title மார்னிங் ஸ்டார் ஆஃப் ரெஃபர்மேஷன் to John Wycliffe? ஹட்சன். ஓகே, ஹட்சன் அப்படிங்கிற அந்த ரைட்டர் தான் என்ன பண்ணாருன்னா அவர் ஒரு புக் எழுதினாரு, அவுட்லைன் ஹிஸ்டரி ஆஃப் இங்கிலீஷ் லிட்ரேச்சர். அந்த புக்ல தான் அவர் ஒரு டைட்டில் கொடுத்தாரு, மார்னிங் ஸ்டார் ஆஃப் ரெஃபர்மேஷன். அப்ப ஜான் வைக்லிஃப் யாரு அப்படிங்கிற ரெஃபர்மேஷன்னாவே வாட் இஸ் ரெஃபர்மேஷன்? Reformation is related to religious. அவ்வளவுதான் கரெக்ட் தான். Reformation is associated with religious and transformation.
ரிலிஜனோட அசோசியேட் ஆனது, லிட்ரேச்சரோட அசோசியேட் ஆனதுன்னா ரினைசான்ஸ். ஓகே, அப்ப he called him as the morning star of reformation. அப்ப ஜான் வைக்லிஃப் உடைய மேஜர் கான்ட்ரிபியூஷன் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஜான் வைக்லிஃப் he attacked சங்கரி மேம் மைக் ஆஃப் பண்ணி வச்சுக்கணும். ஜான் வைக்லிஃப் என்ன சொன்னார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, he was attacking the corruption in the church. சர்ச்ல நிறைய கரப்ஷன் இருந்தது. அப்ப he attacked the corruption in the church. Then he translated the Bible into English. And வேற என்ன அப்படின்னா, இவருடைய ஃபாலோவர்ஸ் உடைய பேர் வந்து ரொம்ப முக்கியம். என்ன அப்படின்னா, they are called Lollards. LOLLARDS. Okay, the followers of John Wycliffe is called Lollards அப்படின்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அப்புறம் ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நமக்கு இந்த டிரான்ஸ்லேஷன் ஆஃப் த பைபிள் இப்போ யூனிட் நம்பர் 8ல நம்ம இருக்கோம். யூனிட் நம்பர் 9 நினைக்கிறேன். யூ ஹாவ் சம்திங் டு டூ வித் இங்கிலீஷ் லாங்குவேஜ், எவல்யூஷன் ஆஃப் இங்கிலீஷ் லாங்குவேஜ்ல ஒரு டாபிக் இருக்கு, த டிரான்ஸ்லேட்டர்ஸ் ஆஃப் த பைபிள். அந்த சிலபஸ் பார்த்துருக்கீங்களா டீச்சர்ஸ்? அதுல பாத்தீங்கன்னா the making of English languageன்னு ஒரு டாபிக் இருக்கும். அதுக்குள்ளார பாத்தீங்கன்னா ஒரு சப் டாபிக்கா கொடுத்திருப்பாங்க, the translators of the Bible. இருக்கா? The Bible. அந்த டாபிக் இங்க இருக்கு. நான் அதெல்லாமே கம்பைன் பண்ணி தான் போட்டிருந்தேன். அதனால இப்பயே நான் சொல்லிடுறேன், அப்பயும் நடத்தும் போது நடத்துவேன், கவலைப்படாதீங்க. I will be revising it. ஆனா நம்ம இங்கேயே அதை பார்த்துட்டு போயிடுவோம். the translators of the Holy Bible. அந்த ஹோலி பைபிள் டிரான்ஸ்லேட் பண்றதுக்கு ஒரு பெரிய காரணியாக இருந்தது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்வென்ஷன் ஆஃப் த பிரிண்டிங் பிரஸ். வேர் வாஸ் த பிரிண்டிங் பிரஸ் இன்வென்டட்? இன் விச் கண்ட்ரி? ஹூ வாஸ் த இன்வென்டர் ஆஃப் த பிரிண்டிங் பிரஸ்? சொல்லுங்க பார்க்கலாம். ஹூ இன்வென்டட் த பிரிண்டிங் பிரஸ்? ஜெர்மனி. First Germany. Next ஆமா, பியூட்டிஃபுல். ஜோஹானஸ் குட்டன்பர்க், ஜெர்மனி. ஓகே, ஜெர்மனி. ஓகே, அவர் தான். அது எந்த வருஷம் அப்படின்னு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. when was printing press invented by Johannes Gutenberg in Germany? அந்த இயர் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. who introduced printing press to England? யாரு வந்து printing press இங்கிலாந்து கொண்டு வந்தது? John Caxton. John Caxton. Okay, and when printing press came into England, many books were printed and Bibles were also printed. And பைபிளுக்கு ரொம்ப பெரிய அந்த பைபிள் டிரான்ஸ்லேஷன் தொடங்குவதற்கு முக்கிய காரணமாக இருந்தது அப்படின்னா, it is the Protestant Reformation in the year 1517. 1517ல பைபிள் டிரான்ஸ்லேஷனுக்கு மூல காரணமாக இருந்தது Protestant Reformation. அப்ப இதுக்கு முன்னாடி பைபிளை யாருமே டிரான்ஸ்லேட் பண்ணலையா அப்படின்னா இருந்தாங்க. ஆனா அது ஒரு பெரிய அளவுக்கு டிரான்ஸ்லேஷன் இல்லை. அதனாலதான் நம்ம என்ன பண்ணிருக்கோம், அந்த ஸ்லைட்ல இந்த இன்ஃபர்மேஷன்லாம் நான் கேதர் பண்ணி நிறைய புக்ஸ்ல இருந்து ரிசர்ச் பண்ணி இதெல்லாம் கேதர் பண்ணி கொடுத்தேன். சரி, ஃபர்ஸ்ட் பைபிளை டிரான்ஸ்லேட் பண்ண முயற்சி யார் பண்ணது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆங்கிலோ சாக்சன் பீரியட்ல there was a writer by name Cadman. Cadman ஒருத்தர் இருந்தாரு. அவர் என்ன பண்ணாரு, he attempted a work called Paraphrases. Paraphrase அப்படின்னு ஒரு புக் இருக்கு. அந்த புக்கை அட்டம் பண்ணது யாரு அப்படின்னா, ஒரு ஆங்கிலோ சாக்சன் ரைட்டர் பை நேம் கேட்மன், சினி வுல்ஃப் அப்படின்னு 2 ரிலீஜியஸ் மென். அதுல கேட்மன் அப்படிங்கிறவர் என்ன பண்ணாருன்னா, பாராஃப்ரேஸ், பைபிள்ல இருக்கிற விஷயத்த அப்படியே என்ன பண்ணாரு, பாராஃப்ரேஸ் பண்ணி கொடுத்தாரு. தட் இஸ் த ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் இன் பைபிள் டிரான்ஸ்லேஷன். அதுக்கப்புறம் வெனரபிள் பீட் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார். வெனரபிள் பீட் in 735 AD. 735 AD வெனரபிள் பீட் அப்படின்னு அவர் ஒரு ரிலீஜியஸ் மேன். அவர் என்ன பண்ணாருன்னா, he translated the gospel of John into one of the dialects in English. ஏன்னா அப்ப நிறைய டைலக்ட்ஸ் இருந்தது. சங்கரி மேம் கைண்ட்லி மியூட் யுவர் மைக்ஸ். எல்லாமே மைக் மியூட் பண்ணிக்கோங்க. when I ask a question you can unmute and give answers. அதுக்கப்புறம் ரொம்ப பெரிய அட்டெம்ப்ட் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஜான் வைக்லிஃப் உடைய கம்ப்ளீட் டிரான்ஸ்லேஷன் ஆஃப்
பைபிள் இன்டு இங்கிலீஷ், ஏறக்குறைய கம்ப்ளீட்டா பைபிளை டிரான்ஸ்லேட் பண்ண பெருமை யாரை சென்று சேரும் அப்படின்னா ஜான் வைக்லிஃப். அவரும் அவருடைய சகாக்களும் அவருடைய ஃபாலோவர்ஸ் ரிலீஜியஸ் மென் என்ன பண்ணாங்க, they attempted a complete translation of the English Bible in his native vernacular dialect. Okay, then அதற்கப்புறம் பாத்தீங்கன்னா you have a very famous theologian by name Erasmus. அவர் என்ன பண்ணாரு அப்படின்னா in 1516 he printed the Greek New Testament. கிரேக்கத்துல நியூ டெஸ்டமெண்ட்டை பப்ளிஷ் பண்ணாரு, the Greek Bible, Erasmus translation. அதுக்கப்புறம் ரொம்ப பெரிய ரெவல்யூஷனை கிரியேட் பண்ண ஒர்க் அப்படின்னு கேட்டீங்கன்னா மார்ட்டின் லூத்தருடைய ஜெர்மன் டிரான்ஸ்லேஷன் ஆஃப் த பைபிள். A man who initiated vernacular translation of the Bible, local language translation அப்படிங்கும்போது லூதர். லூதர் வந்து என்ன பண்ணாரு, he was almost in house arrest. அவரை வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா he went against the church. சர்ச்சுக்கு எதிராக, the sale of indulgenceக்கு எதிராக என்ன பண்ணாருன்னா ஒரு 99 டிபேட் பாயிண்ட்ஸை என்ன பண்ணாரு, அந்த யூனிவர்சிட்டி ஆஃப் விட்டன்பர்க் சர்ச் இருந்தது, அதுல போய் என்ன பண்ணாரு, பேஸ் பண்ணிட்டாரு. அதனால என்ன பண்ணாங்க, they invited Luther to a particular gathering of theologians called Diet of Worms. அதுல சர்ச் என்ன பண்ணுச்சு, ரோமன் கேத்தலிக் சர்ச், they planned to burn Luther alive. அவரை உயிரோட வச்சு கொளுத்திரலான்னு பிளான் பண்ணாங்க. ஆனா அந்த ஜெர்மன் பிரின்ஸ் என்ன பண்ணாரு, he came to know about the plan of the church officials. He almost kidnapped Luther against his will and he kept Luther in a fort. அவர் ஒரு தனியா ஒரு கோட்டையில அடைத்து வைத்திருந்தார், யாருக்கும் தெரியாம. அவருக்கு தேவையான விஷயங்கள்லாம் என்ன தேவை, பைபிள் தேவை, உணவு தேவை, இது எல்லாமே கொடுத்து வச்சிருந்தாரு. அந்த டைம் அவர் பயன்படுத்தி லூத்தர் என்ன பண்ணாரு, கம்ப்ளீட்டா பைபிளை எதுல டிரான்ஸ்லேட் பண்ணாரு, கிரீக் ஜெர்மன் லாங்குவேஜ்ல டிரான்ஸ்லேட் பண்ணிட்டாரு. அண்ட் ஜெர்மன் லாங்குவேஜில் டிரான்ஸ்லேட் பண்ணோம்னா பைபிள் வென்ட் இன்டு தி ஹேண்ட்ஸ் ஆஃப் எவ்ரி ஜெர்மன் அண்ட் பீப்புள் தே அண்டர்ஸ்டுட் வாட் இஸ் இன் த பைபிள். அது வரைக்கும் அந்த பிரீஸ்ட் சொல்றதுதான், ஒண்ணு கிரீக்ல அவங்க பேசுவாங்க, இல்லைன்னா ஹீப்ரூல இருக்கும், அல்லது லாட்டின்ல இருக்கும். லாட்டின் பிகேம் த அஃபீஷியல் லாங்குவேஜ். அண்ட் ஃபர்ஸ்ட் பெரிய டிரான்ஸ்லேஷன் அப்படின்னு கேட்டீங்கன்னா லாட்டின் டிரான்ஸ்லேஷன், இட் இஸ் கால்ட் ஜெரோம்ஸ் டிரான்ஸ்லேஷன், செயின்ட் ஜெரோம்ஸ் டிரான்ஸ்லேஷன், உல்காத்தா, வல்கேட் பைபிள். நம்ம ஏற்கனவே அதை பத்தி பேசிருக்கோம். வல்கேட் பைபிள் அப்படின்னா காமன் மேன்ஸ் பைபிள், லாட்டின்ல இருந்தது. இவர் என்ன பண்ணாரு, ஜெர்மனியில டிரான்ஸ்லேட் பண்ணாரு லூதர். அதுக்கப்புறம் இங்கிலீஷ் வேர்ல்டுக்கு வந்தீங்கன்னா 1525ல வில்லியம் டிண்டேல், டிண்டேல்ஸ் பைபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னு அவர் என்ன பண்ணாரு, இங்கிலீஷ் நியூ டெஸ்டமெண்ட்டை மட்டும் இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ணாரு கம்ப்ளீட்டா. புதிய ஏற்பாடை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் வில்லியம் டிண்டேல். அதுவே அடுத்தது பாத்தீங்கன்னா 1535ல ஒரு 10 years கேப்ல மைல்ஸ் கவர்டேல் அப்படின்னு ஒரு ஃபேமஸ் டிரான்ஸ்லேட்டர், அவர் என்ன பண்ணாரு, கம்ப்ளீட்டா ஓல்ட் டெஸ்டமெண்ட், நியூ டெஸ்டமெண்ட், பழைய ஏற்பாடு, புதிய ஏற்பாடு அப்படின்னு எல்லா புத்தகங்களையும், மொத்தம் 73 புத்தகம் ரோமன் கத்தோலிக்க ரிலிஜனை பொறுத்த மட்டிலும், அந்த 73 புத்தகத்தையும் ஆங்கிலத்துல மொழிபெயர்த்த பெருமை வந்து மைல்ஸ் கவர்டேலை சாரும். அதற்கப்புறம் you have somebody called Matthew's Bible 1537ல. Okay, and then in 1539 Coverdale என்ன பண்ணாரு, he brought another book with the approval of King Henry VIII, and the பைபிளுக்கு பேர் வந்து the Great Bible. Why was it called the Great Bible அப்படின்னா அதனுடைய சைஸ் வந்து ரொம்ப பெருசா இருந்தது, பெரிய புஸ்தகமா இருந்தது, அதனால அதுக்கு பேர் வந்து the Great Bible. Who approved of the Great Bible அப்படின்னு கேட்டீங்கன்னா King Henry VIII. அடுத்து போயிடுமா? அதற்கப்புறம் ரொம்ப பெரிய அட்டெம்ப்ட் அப்படின்னு கேட்டீங்கன்னா மேரி டியூடர். மேரி டியூடர் அப்படிங்கிற அந்த ரூலர் வந்து when she became the ruler in 1553 என்ன பண்ணாங்க அப்படின்னா she gave chance for Roman Catholics but not the others. அதனால என்ன பண்ணாங்க, there were people in exile. Protestants எல்லாம் ஜெனீவால இருந்தாங்க. அங்க பாத்தீங்கன்னா வில்லியம் விட்டிங்ஹாம் அப்படிங்கிற ஒருத்தர் என்ன பண்ணாரு,
he brought out a translation of the Bible, and the Bible came to be known as Geneva Bible. There was a convention in Geneva, and the convention உடைய அவுட்புட் வந்து ஒரு பைபிள் டிரான்ஸ்லேஷன். அந்த பைபிள் டிரான்ஸ்லேஷனுக்கு பேரு ஜெனீவா பைபிள். அதற்கப்புறம் வில்லியம் மேத்யூ பார்க்கர் அப்படின்னு ஒரு ஆர்ச் பிஷப் இருந்தாரு, ஆர்ச் பிஷப் ஆஃப் கேண்டர்பெரி. அவர் தலைமையில பைபிள் டிரான்ஸ்லேட் பண்ணும் ஒரு முயற்சி நடந்தது. அந்த பைபிளுக்கு பேரு வந்து பிஷப்ஸ் பைபிள். அந்த பைபிளுக்கு பேரு பிஷப்ஸ் பைபிள். அடுத்தது ரோமன் கேத்தலிக்ஸ் என்ன பண்ணாங்க? இது எல்லாமே பாத்தீங்கன்னா ஏறக்குறைய ப்ராட்டஸ்டன்ட் சைட்ல நடந்தது, பிரிவினை சகோதரர்கள் பண்ண டிரான்ஸ்லேஷன். இப்போ ரோமன் கேத்தலிக்ஸ் எதுவும் டிரான்ஸ்லேஷன் பெருசா பண்ணலையா அப்படின்னா, அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, தே மேட் an attempt to bring out a Roman Catholic translation, and it is called Reims New Testament in 1582 and Reims Old Testament in 1610. சும்மா நேம்ஸ் எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, எந்தெந்த வருஷம்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அது 9th யூனிட்ல கட்டாயம் டெஸ்ட் பண்ணுவாங்க. ஓகே, அதுக்கப்புறம் ரொம்ப பெரிய அளவுக்கு ஓகே ஒரு ஒரு ரொம்ப பொயட்டிக்கான டிரான்ஸ்லேஷன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, the translation is called King James Version of 1611. அது எதனுடைய டிரான்ஸ்லேஷன் அப்படின்னா, a revision of Bishop's Bible. நம்ம ப்ரீவியஸ் ஸ்லைட்ல பார்த்தோம் இல்லையா, மாத்யூ பார்க்கர் வந்து ஒரு பைபிள் கொண்டு டிரான்ஸ்லேட் பண்ணியிருந்தாரு. அந்த பைபிளுக்கு பேரு பிஷப்ஸ் பைபிள். அந்த பைபிளுடைய ரிவிஷன் தான் கிங் ஜேம்ஸ் வெர்ஷன். when was King James Version approved அப்படின்னா, it was approved in 1611. செட் எக்ஸாம்ல ப்ரீவியஸ் இயர் செட் எக்ஸாம்ஸ்ல இது கொஸ்டினா ரெகுலரா வந்த கொஸ்டின். நெட் எக்ஸாம்லயும் பாத்தீங்கன்னா 2010 வரைக்கும் ரெகுலரா கேட்டுட்டு இருந்த கொஸ்டின் இப்பயும் அப்பப்ப கேக்குறாங்க. இது யாரு தலைமையில நடத்தப்பட்டது, யாருடைய அப்ரூவலால நடத்தப்பட்டது அப்படின்னா, கிங் ஜேம்ஸ் த ஃபர்ஸ்ட். அவர் என்ன பண்ணாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, he had a conference. அந்த கான்ஃபரன்ஸ் வாஸ் ஹெல்ட் அட் ஹாம்ப்டன் கோர்ட், and கான்ஃபரன்ஸ் உடைய பேரு ஹாம்ப்டன் கோர்ட் கான்ஃபரன்ஸ், which was conducted in the month of January 1604. 1604ல அவர் என்ன பண்ணாரு, ஓகே கோ ஹெட் வித் த ரிவிஷன் ஆஃப் பிஷப்ஸ் பைபிள் அப்படின்னு சொன்னாரு. அவங்க அந்த ரிவிஷன்லாம் கேரி அவுட் பண்ணி கிங்கோடைய அப்ரூவல் கொடுத்தாங்க. அவர் படிச்சு பார்த்துட்டு எக்ஸலண்ட்னு சொல்லி ஓகேன்னு அப்ரூவ் பண்ணாரு. and that was declared as the authoritative version of the Bible. King James Version is also known as the authorized version of the Bible. அது எந்த வருஷம்? authorized version of the Bible 1611. okay, I'm just testing your knowledge every now and then. அதனாலதான் உங்களை அப்பப்ப கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிட்டேன். இதோட நம்ம இங்க ஸ்டாப் பண்ணுவோம். இந்த வீடியோ பிரேக் ஃபார் some 5 minutes and then continue.